those words around, it's just not how I do this. Ay, yeah, I know I can be a nuisance. Ain't afraid to admit it if I think the shoe fits. People ask me where I've been writing new hits. Had to make my own plans, I don't need your 2 cents. Ay, yeah, I don't wanna hear excuses. I just like to make moves and make improvements. போலீஸ் வருது. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்கலன்னா தயவுசெய்து முந்தின வீடியோவை போய் பாருங்கள். நாங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஆஃப் டே சுற்றி பார்த்துட்டு அந்த ஜுவல்லு கெனோபி பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5:30க்கு 6 o'clock வெளியில் நடந்து வந்தோம். மெர்லைன் பார்க் போகலான்ட்டு. அதுக்கு பஸ்ஸில் தான் போக முடியும். கேபில் போகலாம். கேப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 4000 ஆகும். அதனால் சிங்கப்பூரில் கேப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இருக்கிறதோட பெட்டராகவே இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒரு 500 மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அதனால் தயவுசெய்து சிங்கப்பூர் போனீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் அந்த மெட்ரோ கார்டு மாதிரி நம்ம கார்டு மாதிரி அங்கே தந்துடுறாங்க, ஈஸி லிங்க் கார்டு. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெட்ரோவில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். அப்புறம் 7-Eleven நீங்கள் பொருளாகவும் வாங்கிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். பஸ்ஸு பாருங்கள் அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது. இதுதான் மெரினா பை தி பே அந்த ஹோட்டலு. நாங்கள் கரெக்டாக ஒரு 7 o'clock போனதால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இருட்டுற நேரம் 7:30 தான் அங்கே சன்செட் ஆகுது. இருந்தாலும் வெளிச்சமும் இருக்குது, ப்ளஸ் லைட்ஸும் எல்லாத்துலேயும் ஆன் பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துலையே உங்களுக்கு மெரினா பை த பே இருக்குது, சிங்கப்பூர் ஃப்ளையர் இருக்குது, அப்புறம் மெர்லைன் தெரியுதுங்களா? சிங்கப்பூர்னாலே எல்லாம் அந்த மெர்லைன் தான் காமிப்பாங்க. இதுதான் அந்த மெரினா பை த பே ஹோட்டல். பெரிய ஹோட்டலு, கப்பல் மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குங்க. ஒரு பெரிய பில்லர் மேலே கப்பல் வச்ச மாதிரி இருக்குது. I'm the kind of leader little homies wanna be like, on my knees in the night saying prayers in the street light. Been spending most of the night putting in the extra paradise. Been spending most of the night putting in the extra paradise. We keep spending most of our lives living in the extra paradise. We keep spending most of our lives living in the extra paradise. ஈவினிங் டைம்னால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே கோல்டன் கலரு, பிளாக் கலரு, அப்படியே லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம சாயந்தரத்தில் பீச்சுக்கு போவோம்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். நல்ல ப்ரீஸோட எல்லா பில்டிங்ஸும் டால் ஹைரைஸ் பில்டிங்ஸு. சிங்கப்பூர் ஃப்ளையர் பார்க்குறீங்களா? அதுதான் சிங்கப்பூர் ஃப்ளையரு. அதுவும் 165 மீட்டர்ஸ் ஹைட்டு. அதேமாதிரி இந்த கோல்டன் பில்டிங்கும் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் நேரில் சூப்பராக இருந்ததுங்க இந்த பில்டிங்கும் பார்க்குறதுக்கு. ஈவினிங்கில் எல்லாம் இதில் வாக்கிங் ரன்னிங்லாம் போகிறாங்க. Merlion Park. That's the Merlion, which is the landmark of Singapore. And behind me is the Marina Bay Sands, which is also a public place in Singapore. Now we are going to see the Merlion and flyer and the farm show that happens every evening. Let's go. Look at these buildings which are glowing in
which are glowing as gold in the night. Please come to Singapore in the night also, so that you can enjoy see the lights and be enjoyed. பையன் தீக்ஷை பேசணும்னு ஆசைப்பட்டதால் சரின்ட்டு இங்கிலீஷில் பேசணும், நான் அதை பற்றி சொல்லணும்னா அதனால் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஃபோட்டோ விதவிதமாக எடுத்துக்கிட்டு. எவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க என் பையன். போதண்டா குடித்தது. சூப்பராக இருக்குல்ல இடம். அப்படியே சிங்கத்தோட வாயிலிருந்து ஃபுல்லாக தண்ணி வந்து அப்படியே அந்த கடலில் விழுற மாதிரி. பேக் வாட்டர் தான் அது. இருட்டாயிடுச்சு. நல்ல லைட்லாம் எல்லா பில்டிங்லையும் க்ளோ ஆகுது பாருங்கள். Hello guys, we are in Singapore. It's a mud line. Now standing. 就在那边啊？可以啊，这个可以啊。好，ஈவினிங் டைமில் அந்த மெர்லைன் பார்க்குக்கு பின்னாடி ஷோ நடக்குதுங்க. அதாவது ஃபவுண்டைனில் லைட் ஷோ சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியும் லைட்டும் மாறி மாறி மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் மெர்லைன் பார்க் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி 5 o'clock டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு டேயில் பார்த்த ஃபீலும் இருக்கும், நைட்டு அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாமும் நீங்கள் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இங்கேயே போட்லாம் கூட இருக்குது. நீங்கள் போட்டில் வேணாலும் போகலாம். அப்படியே அந்த பேக் வாட்டரில் அப்படியே சுற்றி காமிப்பாங்க போட்டில். அந்த லைட் ஷோ பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக இதே இடத்துல தான் சிங்கப்பூர் ஃப்ளையர், மெரினா பை த பே அண்டு மெர்லைன் பார்க் 3மே இருக்குது. அந்த லைட் ஷோவை நான் வந்து டைம் லேப்ஸாக எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்த இதில் டைம் லேப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது சிங்கப்பூர் போகிறேன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.